நேச்சுரல் கனி வந்து இருக்கிறதுலே ப்ரோபயோட்டிக். இப்போ டிவார்மிங் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பேர்டு வந்து அடிக்கடி சிக்காகாம. இம்போர்ட்டட் மெடிசின் அதெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் யாருக்குமே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது எதுக்குன்னா, பேர்டுக்கு வந்து கால்சியம் சத்து இருக்கிறதுக்காக தான் இது வந்து மோஸ்ட்லி. கேஜில வச்சு வளர்க்கறதுனால பேர்டுக்கு வந்து கரெக்டான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எதுவுமே மோஸ்ட்லி கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து கேஜில வச்சு நம்ம தினை கொடுத்து தான் பழக்கிருக்கோம். அது தினை தான் சாப்பிட்டு பழகுன்ற மாதிரி சிச்சுவேஷன்ல அது இருக்கு. நம்ம அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம இது கொடுத்துருக்கறனால எக் ஃபுட்டு அதெல்லாம் கொடுப்போம். கொடுக்கும் போது எல்லாம் டிவார்மிங் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து ஃபிஞ்சஸ்க்கு வந்து மோஸ்ட்லி தேவையில்ல, இருந்தாலும் நம்ம டிவார்மிங் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பேர்டு வந்து அடிக்கடி சிக்காகாம இருக்கும். இதுதான் டிவார்மிங் பண்ற மெடிசின், ஐவர்மெக்டின் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 2 ml இல்லைன்னா அதிகமான 3 ml கொடுக்கலாம். ஒரு லிட்டருக்கு மொத்தமாக கலந்து வச்சு அப்படியே பேர்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அப்படி தனியாக கம்மியாக தான் வச்சிருக்கேன்னா, நான் ஒரு 4 பேர்டு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு லிட்டருக்கு கனெக்ட் பண்ணி 4 பேர்டு கனெக்ட் பண்ணி ஒரு 2 ட்ராப் இதில் ஊட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது போக வந்து இதை வந்து மித்தவங்கமான இம்போர்ட்டடு மெடிசின் அதெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் யாருக்குமே. மோஸ்ட்லி இது வந்து ஜிங்கோவிட், இதெல்லாம் குழந்தைக்கு யூஸ் பண்ற பேர்டு தான். இந்த குழந்தைக்கு யூஸ் பண்ற மெடிசின் தான் இந்த ஜிங்கோவிட்னா. இது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஜிங்கோவிட் வந்து மல்டி விட்டமினுக்கும் எக்ஸ்ட்ரா மினரல்ஸுக்கும் இது பண்றதுக்காக தான் இந்த ஜிங்கோவிட் யூஸ் பண்றது. எல்லாம் குழந்தைக்கு யூஸ் பண்ற இது எல்லா குழந்தை மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்கும். நார்மல் மெடிக்கல் ஷாப்லயே எல்லாமே கிடைக்கும். இந்த இது பண்றதுனால என்னன்னா, நம்ம கேஜிலே போட்டு வச்சிருக்கிற ஒரு ரீசனுக்காக தான் பேர்டுக்கு வந்து அந்த சத்தான பொருள் வந்து அவ்வளவா கிடைக்காது. அதனால சிச்சுவேஷன் நம்ம இது நம்ம காட்டுல தெரிஞ்சிச்சுன்னா அதுவாகவே மண்ணில் பறக்கி கால்சியம் தேவைன்னா அது வந்து மண்ணிலே பறக்கி எடுத்துக்கிறோம். கால்சியம் எது இதில் இருக்கும் அதை எடுத்துக்கிறோம். அது போக வந்து இது வந்து கனவா ஓடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து முட்டை விடுறதுக்காக யூஸ் பண்றது. முட்டை விடுறதுக்கு 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது எதுக்குன்னா, பேர்டுக்கு வந்து கால்சியம் சத்து இருக்கிறதுக்காக தான் இது வந்து மோஸ்ட்லி. அப்படி இது இல்லாத சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, பேர்டு வந்து எக் பைண்டிங் ஆகும். இந்த வெள்ளைக்கரு வந்து இதாகாம இது வந்து எக் பைண்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த கால்சியம் கட்டல் போன் இல்லாட்டினா. அப்படி கட்டல் போன் யாருக்கு கிடைக்கலன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அவிக்கிற முட்டையோட முட்டை தோல் அது கூட நீங்க அந்த ட்ரேல போட்டு வச்சிட்டீங்கன்னா அதுவாக சாப்பிட்டுக்கிறோம். அது தேவையான அதை சாப்பிட்டுக்கிறோம். நம்ம இது பண்ண ஊட்ட கொள்ள எதுவுமே தேவையில்ல, அதுவாக தேவைக்கு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து நேச்சுரல் ஹனி. நேச்சுரல் ஹனி வந்து இருக்கிறதுலே ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் சொல்றது வந்து எப்படி சொல்றாங்க, இப்போ டிவார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து எக் ஃபுட் வைக்கணும். எக் ஃபுட் வந்து எப்படின்னா கேரட் சீப்பிங்களா அது மாதிரி சீச்சிட்டு இதை ஒரு ஸ்பூனு எடுத்து அந்த தேனை நேச்சுரல் ஹனியை ஊற்றிட்டு நீங்க பேர்டுக்கு வச்சிட்டீங்கன்னா, டீஹைட்ரேட் ஆன எல்லா கெட்ட இதெல்லாம் பாக்டீரியாலாம் போயிட்டு நியூ பாக்டீரியா வந்து உருவாகி பேர்டு வந்து நல்லா இருக்கும். இது வந்து கோல்டுக்கு இந்த மெடிசின் வந்து பாக்டீரியம் சொல்லுவாங்க. இது கோல்டு இதுவும் கொடுக்கலாம், இல்லாட்டினா குரோசின் சிரப்பும் கொடுக்கலாம். குழந்தைக்கு கொடுக்குற குரோசின் சிரப்பும் கொடுக்கலாம். இது ரெண்டுமே குழந்தைக்கு கொடுக்குற மருந்து தான். இது வந்து எந்த டைப்ல யூஸ் பண்ற மாதிரினா, பேர்டு வந்து எப்படி சிக்காகி உட்காந்துரும்னா உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிக்காய் கொஞ்சம் டல்லா இருக்கும் பேர்டுக்கு ஃபுல்லா. இந்த பேர்டுக்கு வந்து நம்ம கோல்டு சிரப்பு, மல்டி விட்டமின்ஸு இந்த மாதிரி நம்ம சிரப்பு கொஞ்சம் கொடுத்தோம்னா இது கொஞ்சம் காப்பாற்றிடலாம் பேர்டுக்கு.